நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today. அதிகாலை வேளையில் வீடு புகுந்து பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கே நடந்தது இந்த துணிகர கொலை? பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள பனையடிப்பட்டி காளியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் பரமசிவன். இவரது மனைவி உமா. இவர்களுக்கு திருமணமாகி 20 வருடம் ஆகிய நிலையில் 2 மகன்கள் உள்ளனர். பரமசிவன் பாவூர் சத்திரத்தில் சலூன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலையில் பரமசிவன் எப்போதும் போல வீட்டின் அருகில் இருக்கும் டீ கடைக்கு டீ குடிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அவரது 2 மகன்கள் இருவரும் வீட்டின் மேலே உள்ள அறையில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மனைவி உமா மட்டும் கீழே தூங்கியுள்ளார். அப்போது பரமசிவன் டீ குடித்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு சென்ற போது அவரது வீட்டிலிருந்து மணிக்குமார் என்பவர் கையில் கத்தியுடன் வெளியே ஓடியுள்ளார். இதனால் பதறிப்போன பரமசிவன் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது உமா கழுத்தறுபட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதனையடுத்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கணவர் பரமசிவனிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பரமசிவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளார். அப்போது அவருடன் நட்புடன் பழகி வந்த பக்கத்து வீட்டை சேர்ந்த மணிக்குமார் என்பவர் பரமசிவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதற்கும் வீட்டிற்கு தேவையான சில உதவிகளும் செய்வதற்கும் அடிக்கடி பரமசிவனின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது உமாவுக்கும் மணிக்குமாருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது நாளடைவில் தவறான பழக்கமாக மாறி இருவரும் தனிமையில் ஒன்றாக இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அக்கம் பக்கத்தினர் பரமசிவனிடம் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பரமசிவன் மனைவியை கண்டித்துள்ளார். இருப்பினும் இருவரும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மணிக்குமாரிடம் உமா பழகுவதை தவிர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை ஏற்க மறுத்த மணிக்குமார் தொடர்ந்து உமாவிற்கு தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு இரவில் உமாவிற்கு போன் செய்து நான் அழைக்கும் போது வர வேண்டும், இல்லாவிட்டால் தொலைத்து விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு உமா மறுத்திருக்கிறார். இதனால் அந்த ஆத்திரமடைந்த மணிக்குமார் வீட்டில் தனியாக இருக்கும் நேரம் பார்த்து உமாவின் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து உயிரிழந்த உமாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் தப்பி ஓடிய மணிக்குமார் மாட்டுத்தோல் மற்றும் ஆட்டுத்தோல் பதப்படுத்தி வெளிநாட்டிற்கு அனுப்பும் தொழில் செய்து வருவது தெரிய வந்தது. முதற்கட்டமாக கொலையாளி கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியை பரமசிவன் வீட்டருகே இருந்த கிணற்றிலிருந்து கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொலை நடந்த வீடு மற்றும் அதன் முன்பகுதியில் தெருவிலும் இரத்த கரைகள் அதிகம் கிடைத்துள்ளது. மேலும் இது குறித்து விசாரணை செய்து வரும் போலீசார் தப்பியோடிய மணிக்குமாரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிகாலை வேளையில் வீடு புகுந்து பெண்ணின் கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM Jewel app today.